கெஸ்ஸா போலாமாமா? போலாம் ராதனா. நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்குன்னு இல்ல ராதனா. நம்ம வானத்துல இருக்கிறவங்க வீட்டுக்கு கூட நம்ம கெஸ்ட்டா போலாம். அது எப்படிம்மா? திருவள்ளுவர் தாத்தா வந்து ஒரு குறள்ல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எப்படிம்மா சாமிக்கே கெஸ் ஆக முடியும்? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. விண்டு போகுமாமா? ஆமா ராதனா, கண்டிப்பா விருந்து போகும். விருந்துனா புதுமைன்னு அர்த்தம். விருந்துனா என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இல்லையா, அதுதான் செல்விருந்து. ஓமினா பாதுகாப்பு தான் அர்த்தம். செல்விருந்து ஓம்பி அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம பாதுகாத்து நல்ல மாதிரியாக கவனித்த விருந்தினர் நம்ம வீட்டில் இருந்து போகிறத தான் செல்விருந்து ஓம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்துனா புதுமைன்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்கு புதுசாக வரவங்களை குறிக்கிறதுக்காக தான் வருவிருந்துன்ற சொல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வேடிக்கை பார்க்குறதுலாமா? கரெக்டாக சொன்னராதனா, வேடிக்கை பார்க்கறது தான். இங்கே பார்த்திருப்பான்னா பார்க்கறது மட்டும் கிடையாது. இங்கே திருவள்ளுவர் தாத்தா பார்த்திருப்பான்றதுக்கு பதில் தான் பார்த்திருப்பான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சாப்பாடுதாமா? ராதனா, விருந்துனாலே சாப்பாடு தாங்கிறது கிடையாது. விருந்துனா புதுமைன்னு அர்த்தம். அதாவது நல்ல விருந்தினரை தான் சுருக்கி நல் விருந்துன்னு சொல்கிறாங்க. வானத்தவர்க்குன்னா என்னென்னா வானத்தில் உள்ளவருக்குன்னு அர்த்தம். இங்கே வானத்தவர்னு யாரை குறிக்கிறாங்கன்னா தேவர்கள், முனிவர்கள், அந்த மாதிரி வானத்தில் வாழ்கிற யாரனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது உயர்நிலையை அடைஞ்சவங்க. நம்ம வீட்டுக்கு நல்ல கெஸ்ஸை நல்லா கவனிச்சு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேலை யாராவது நம்மளோட வீட்டுக்கு கெஸ்ஸை வருவாங்கிறது பார்த்து இருக்கிறவங்க மாதத்தில் இருக்கிற நேவருக்கு எல்லாம் நல்ல கெஸ்ஸாக இருப்பாங்க. அடுத்த கூட பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.